அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. அந்த திமிரு அவ பேச்சுல அப்படி மிதந்துச்சு. அதை வச்சுதான் சொல்றேன், அவனுக்கு எங்கேயோ வேலை கிடைச்சிருக்கு. நீ நல்லா கொஞ்சம் விசாரி. ராஜிமா, அவ பெரிய நடிகை, நடிக்கிறதுக்கு வந்தவ தானே? இல்ல ரஞ்சி, வெண்பாக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு ஸ்கூலை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. ஆனா இவன் நம்ம கிட்ட சவால் விட்ட மாதிரியே ஃபீஸையும் கட்டி அதே ஸ்கூல்ல வெண்பாவை படிக்க வச்சிருக்கா. அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்கற அளவுக்கு அவகிட்ட பணம் இருந்திருக்கு பாத்தியா? அதான் எனக்கு யோசனையா இருக்கு. வேலை முடிஞ்சுதா என்னன்னு கொஞ்சம் கேக்குறியா? இருங்க கேக்குறேன். அண்ணா மேடம், அண்ணா, ஒர்க் முடிஞ்சுதா இல்லையா? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அண்ணா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? பையன் பாத்துட்டு இருக்கா மேடம், சீக்கிரம் ரெடி ஆயிடும். எவ்வளவு நேரங்க வெயிட் பண்றது? முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? கோச்சுக்காதீங்க மேடம், சரி பண்ணிருப்பான். இருங்க மேடம், நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். டென்ஷன் ஆகாதீங்க. சின்ன, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்ப்பா? அண்ணா, கிளட்ச் நட்டு ஸ்லிப் ஆயிட்டே இருக்குண்ணே. ஏய், இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? உன்னை நம்பி கொடுத்தேன் பாருண்ணா. அண்ணா பண்ணிடுறேண்ணே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். இன்னொரு தம்பி வேலைக்கு சேர்ந்திருக்காரு, அவரு வேகமா முடிச்சு கொடுத்துருவாரு. அவரை பார்க்க சொல்றேன். என்ன இவங்கெல்லாம்? என்னாச்சு? என்ன எவ்வளவு ப்ராப்ளம்? நேரம் தான் பாத்துட்டு இருப்ப? அது கிளட்ச்ல சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போ. சரி. நீ போய் இந்த இன்ஜினை கழுவு. சரிண்ணே. விஜய், ஆ, அந்த மேடம் அவசரமா ஒரு மீட்டிங் போகணுமா? எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ முடிச்சிடலாம் சார். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. சொல்றப்பா. மேடம், ஒரு 5 நிமிஷம் ரெடி ஆயிடு மேடம். என்னையா நீ அப்பத்துல இருந்து 5 நிமிஷம் 2 நிமிஷம் படம் காமிச்சிட்டு இருக்க? என்னமோ உலக மெக்கானிக்னு பெருசா ஒருத்தனை கூட்டிட்டு போனியே, அவன் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கலையா? காலையிலே உங்க ஷெட்டுக்கு வந்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? சாரி மேடம், இப்ப ரெடி ஆயிடும். சார், தம்பி, ரெடி ஆயிடுச்சா? சார் ரெடி ஆயிடுச்சு சார். வாங்க மேடம், ரெடி ஆயிடுச்சு. வாங்க. ஓஹோ, இவர்தான் அந்த பெரிய மெக்கானிக்கா? ஆமா மேடம், தம்பி நல்லா காரை ரிப்பேர் பாப்பாரு மேடம். ஆமா ஆமா ஆமா, பாப்பாரு பாப்பாரு. ஏன் ரஞ்சிதா, சாருக்கு பெரிய இடத்துல தானே வேலை கிடைச்சிருக்கு? ஆமா ராஜிமா, அதான் அட்வான்ஸ வாங்கி பொண்டாட்டி கையில செலவுக்கு பணம் கொடுத்திருப்பாரு போல இருக்கு. தம்பி உங்களுக்கு முதல்ல தெரியுமா மேடம்? ஆமா ஆமா ஆமா, தம்பியை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப சாமர்த்தியசாலி. மேடம், எங்க பசங்கெல்லாம் 2 நாள் எடுத்து செய்யற வேலைய தம்பி 2 மணி நேரத்துல செஞ்சிருவாப்ல. ஆ, உங்க வண்டியை 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிட்டாப்ல. தம்பி, கார் எடுத்துட்டு போலாம்ல? ஆ, ரெடி சார். நீங்க எடுத்துங்க மேடம். ஓனர் சார், சொல்லுங்க மேடம். எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. தம்பி உழைச்சு முன்னுக்கு வந்து பெரிய கம்பெனிக்கு ஓனர் ஆகணும்னு முடிவு பண்ணிருக்காரு. உங்க கம்பெனியை தூக்கி சாப்பிட போறாரு. நல்ல விஷயம் தானே மேடம்.
என்கிட்ட இருக்கிறவங்கலாம் நல்லா இருக்கணும். அது அவருக்கு வேணா நல்ல விஷயங்க. ஆனா உங்களுக்கு என்ன மேடம், என்ன சொல்றீங்க? இல்லங்க, தொழிலாளி உங்க கம்பெனிக்கே முதலாளி ஆயிட போறாரு. பாத்துக்கோங்க. சரி, எவ்வளவு ஆச்சு? 2500 கொடுங்க மேடம். ஒரு நிமிஷம். சேஞ்ச் எல்லாம் வேண்டாம். மீதிய மெக்கானிக் தம்பிக்கு டிப்ஸா கொடுத்துருங்க. விஜய் தம்பி, சேஞ்ச் இல்ல, ஈவினிங் பேட்டா வாங்கும்போது வாங்கிங்க. ஏன் விஜய், இந்த கம்பெனில தான் உனக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா? இருக்கும் பெரிய கம்பெனில தானே வேலை பாக்குறாரு. அதான் மல்லி அவ்வளோ பெருமை அடிச்சிருக்கா நம்ம கிட்ட. பொண்டாட்டி ஃபீல் பண்ண கூடாதுன்னு அவகிட்ட இந்த ஹஸ்பண்ட் போய் சொல்லிருக்கான் ரஞ்சிதா. ஓஹோ ராஜிமா, அவ்வளோ லவ். நடக்கட்டும் நடக்கட்டும். மெக்கானிக் தம்பி, இந்த காரை கொஞ்சம் தொடச்சு கொடுக்குறீங்களா? மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு. என் முன்னாடியே நிக்காத. சார். சொல்லுங்க மேடம். சார், உங்க மெக்கானிக் தம்பி கிட்ட சொல்லி என் காரை கொஞ்சம் தொடச்சு தர சொல்றீங்களா? சரிங்க மேடம். விஜய் தம்பி, அந்த காரை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடு. சரிங்க சார். பார்த்து ஸ்கிராட்ச் ஆயிட போகுது. என்ன நேரம் பார்த்து பழி வாங்குறதா நினைப்பா? ஷெட் விட்டு வெளியில வந்தான்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் இருக்கிற இடம் தெரியாம பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன். ஒழுங்கா ஓடி போயிடுங்க. விஜய், டென்ஷன் ஆகாத. நீ இப்ப பாக்குறது வெறும் டீசர் தான். மெயின் பிக்சரை இனிமே தான் பார்க்க போற. ஒரு காலத்துல உன்னோடதா இருந்த இந்த காரை இப்ப நீயே துடைக்க வேண்டியதாயிடுச்சு. பாவம். ஏய், தேவையில்லாம பேசாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த நிலைமையிலயும் உன் திமிர்த்தனம் போகல பத்தியா? எடுக்கிறது பிச்சைனாலும் தங்க கூட கேட்பான் போலயே. திருட்டுத்தனம் பண்ணன நீ திமிரா இருக்கிறப்போ தப்பு பண்ணாத நான் ஏன் அடங்கி போகணும்? அடங்கி தாண்டா போகணும். இப்போ என் காரை துடைக்கிறல்ல, என் காசுல தான் உனக்கு படிக்காசு போடுவான் அந்த ஆளு. அப்போ அடங்கி தான் போகணும். ஒண்டி குடுத்தனம் நடத்துற உனக்கே இவ்ளோ திமிரு இருந்தா உன்னை பக்காவா பிளான் போட்டு வீட்டை விட்டு துரத்தி ஒண்ணு இல்லாம தெருவுல நிக்க விட்ட எனக்கு எவ்வளோ இருக்கும். ராஜிமா, போதும் போதும், கொஞ்சம் விட்டு வைங்க. அப்பப்ப வந்து போவோம். நான் எவன் கூட ஓடி போனா என்னன்னு சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வச்சுட்டு போனா பாரு என் அப்பன். என்னமோ நீயே சொந்தமா சம்பாதிச்ச மாதிரி ஆட்டெல்லாம் போட்டியே. எல்லாம் அடங்கி போச்சா இப்போ? இப்பவும் நான் உன்கிட்ட இருந்தெல்லாம் ஒன்னும் புடுங்கல. இது என்னோடத நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். உன் பொண்டாட்டி கிட்ட இதை சொல்லி புரியவை. அவளுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது பாரு. நாங்க வந்தோன்னு மல்லிகிட்ட சொல்லுங்க மாமா, கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவா. வரோம் மாமா. ராஜிமா, வாங்க போலாம். இங்க பாரு புள்ள, நீ 1000 தடவை இல்ல நீ 10,000 தடவை கேட்டாலும் என்னோட பதில் இதுதான். இதுல மாற்று கருத்துக்கு இடம் இல்ல. உனக்கு என்னால வேலை வாங்கி தர முடியாது. ஏன் இப்படி பண்றீங்க பெரியமா?
நான் என்னோட ஆசைக்காகவா கேக்குறேன்? வர்ற பணத்தை வச்சு நான் என்ன மிட்டாயா வாங்கி சாப்பிட போறேன்? நீங்களும் அவரை மாதிரியே புரிஞ்சுக்காம பேசுறீங்க. இதுல புரிஞ்சு பேசுறனோ இல்ல புரியாம பேசுறனோ, நான் வேற எதை பத்தியும் யோசிக்க தயாராவே இல்ல. மாப்பிள்ள தம்பி வேலைக்கு போக கூடாதுன்னு உங்ககிட்ட தானே சொன்னாருல்ல, அதத்தான் நானும் சொல்றேன். ஏன் பெரியமா, சாகுற வரைக்கும் உழைக்கணும்னு நீங்க தானே சொல்வீங்க. இப்ப இப்படி பேசினா எப்படி? நான் இருக்கிற சூழல மனசுல வச்சுட்டு தானே பேசுறேன். ஐய, என்ன மல்லி இப்படி பேசுற? மாப்பிள்ள அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் வேலைக்கு போவான்னு அடம் முடிச்சிட்டு நிக்கிற. உனக்கு அவ்வளவு திமிர் கூடி போச்சா? ஐயோ, திமிரெல்லாம் இல்ல பெரியமா. சரி, திமிருன்னே வச்சுக்கோங்க. எனக்கு வேலை வேணும், நான் வேலைக்கு போகணும். ஐயோ, நீ சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்க மல்லி. மாப்பிள்ள தம்பி இப்ப நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி இருக்காரு. அதுவே அவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஃபீலா இருக்கும். இந்த மாதிரி சமயத்துல நீயே ஏதாவது செஞ்சா அவருக்கு என்ன தோணும்? அவர் சொல்லியும் நீ கேட்க மாட்டேங்கிறது தானே தோணும். அவ வீட்டுல இருக்க போய் தானே நம்ம மேல இப்படி அதிகாரம் பண்றா அப்படின்னு அவர் நினைக்க மாட்டாரு? ஆனா அது உண்மையா பெரியமா? இல்லல்ல, நான் திமிரு புடிச்சு போய் வேலைக்கு போறேன்னு சொல்றேன். அவர் பேச்ச கேட்க கூடாது, நான் வேலைக்கு போறேன்னு சொல்றேன். இல்லையே, உங்களுக்கு புரியுதுல்ல? நீங்க அவர்கிட்ட பேசலாம்ல. இங்க பாரு பிள்ளை, நான் இவ்வளவு பேசி இருக்கேன், உன் மரமண்டைக்கு இது கூட புரியல. அவர்கிட்ட போய் நான் பேச முடியுமா? பாவம் பிள்ளை, அவர் ஏற்கனவே நொந்து போயிருக்காரு. அவர் அக்காகாரி இப்படி பண்ணிட்டாருலேன்னு விரக்தியில இருக்காரு. அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கே அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கெல்லாம் டைம் கொடுக்காம உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி நான் அவர்கிட்ட போய் இதை பேசுனேன்னு வையே, ஓ இவங்க எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்க, நம்மள ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னு தானே அந்த மனுஷனுக்கு தோணும். அவருக்கு புரிய வைக்கிறத விட்டுட்டு எனக்கு புரிய வச்சிட்டு இருக்கீங்க. வேலை வாங்கி தரேன்னு தானே சொன்னீங்க. ஆமா, அப்ப அப்படி சொன்னேன், இப்ப இப்படி சொல்றேன். உனக்கு வேலை நான் ரெடி பண்ணி தர மாட்டேன். நீங்க என்ன ரெடி பண்றது? நானே போவேன், நான் ரெடி பண்ணிக்கிறேன். நான் உன் பின்னாடியே வந்து கெடுத்து விட்டுருவேன். என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, நான் அன்னபூரணி. இத பாரு புள்ள, உன்னையும் மாப்பிளையும் சேர்க்கணும்னு நான் எவ்வளவோ பாடுபட்டிருக்கேன். அது எல்லாமே நடக்கிற மாதிரியே வந்து கடைசியில அப்படியே தலைகீழாவே முடிஞ்சு போயிருக்கு. அது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்குள்ள நெருக்கம் வரணும்னு நான் பண்ண எல்லா முயற்சியுமே உங்க 2 பேருக்குள்ள பிரிவினையை தான் அதிகமாக்குற மாதிரி ஆக்கிடுச்சு. அதனால நான் ஒரு முடிவே பண்ணிட்டேன். என்னன்னு? ஆண்டவனை பார்த்து மாப்பிளைக்கு பெருசா ஒரு அடிய போட்டு ஒரு திருவிளையாடலையே நடத்திட்டு இருக்கான். அந்த விளையாட்டு மூலமா மாப்பிளையே உங்ககிட்ட நல்ல பாசமா நடந்துக்கிறாரு. அதை நான் கெடுக்கலாம் விரும்பலமா. நல்லதோ கெட்டதோ புருஷன் சொல்றத கேட்டு நடக்கணும். மறு பேச்சு பேசக்கூடாது. புரிஞ்சுதா? ஏதோ நான் முன்னாடி செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தமா இதை செஞ்சுட்டு போறேன். இனிமே என் சப்போர்ட் என் மாப்பிள்ள தம்பிக்கு மட்டும்தான், புரியுதா? எப்படியோ போங்க, எனக்கு என்ன. நான் போறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா உன்னைய நான் இங்கிருந்து எங்கேயுமே போக விட மாட்டேன். அவருக்கு பிடிக்காதது எதையுமே நீ செய்யக்கூடாது. நீ செஞ்சாலும் அதை நான் செய்ய விட மாட்டேன். ஏன் எதுக்குன்னு என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. மிலிட்டரி ரூல்ஸ் தான். நீங்க ஏன் இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க? ஐயோ, சத்தியமா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு புள்ள. அன்னைக்கு மாப்பிள்ள தம்பி என்ன பண்ணார் தெரியுமா? எப்பவுமே துணைருங்கம்மா. மாப்பிள்ள தம்பி, என்ன தம்பி வேணும்? அது வந்து சொல்லுங்க தம்பி. இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. உங்களை எப்படி கூப்பிடுறதுனே தெரியல. இது வரைக்கும் சும்மா வாங்க போங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படி கேளுங்க. ஆனா நான் முறைக்கு அத்தைன்னா நம்ம தமிழ் மண்ணுல அம்மாவுக்கு அடுத்தபடியான ஒரு உறவு. ஆனா நீங்க என்ன அப்படிலாம் கூப்பிடணும்னு கட்டாயம் இல்ல. நீங்க எப்படி கூப்பிட்டாலும் பரவாயில்ல. முதல்ல நான் சாரி கேட்டுக்கிறேன். மாப்பிள்ள, என்ன பண்றீங்க நீங்க? ஐயோ, உங்களை நான் எவ்வளவோ எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கேன். கொஞ்சம் கூட மரியாதையாவும் நடத்தல. உங்களை மதிச்சு 1-2 வார்த்தை கூட உங்ககிட்ட நான் சரியா பேசினதில்ல. ஐயோ மாப்பிள்ள தம்பி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொதுவா மருமகனுங்க மாமியார் கிட்ட எல்லாம் பேசவே மாட்டாங்க. என்னன்னு கேட்டு போறதோட சரி. அது எப்படியோன்னு தெரியல, அந்த வீட்டுல வச்சு நான் உங்களை அவமானப்படுத்துற மாதிரி தான் நடந்திருக்கேன். ஆனா நீங்க மல்லிக்காக நான் பேசின எதையும் மனசுல வச்சுக்காம
சிரிச்ச முகத்தோடயே என்கிட்ட பேசியிருக்கீங்க. இப்பதான் உட்கார்ந்து நான் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கறேன். நான் எவ்வளவு குடும்பக்காரனா இருந்திருக்கேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. உங்க இடத்துல என்ன வச்சு பார்த்தாதான் எனக்கு புரியுது. உண்மைதான் தம்பி. அடுத்தவங்க இடத்துல நம்மள வச்சு பார்த்தாலே பாதி பிரச்சனையே முடிஞ்சு போயிடும். சரி, அதை விடுங்க. ஐயோ, எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா நானும் தான் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிருக்கனே. நான் உன்னை கேட்கலாமா? ஐயோ ஐயோ, என்ன இப்படி எல்லாம் போய் கேக்குறீங்க? கேளுங்க. உங்களை நான் அம்மான்னு கூப்பிடட்டுமா? ஐயோ தம்பி, நீங்க என்ன சொன்னாலும் சரி. மல்லி எனக்கு எப்படி மகளோ அதே மாதிரி நீங்களும் எனக்கு மகன்தான். அதனாலதான் நீங்க பண்ண எதுவுமே என்ன சத்தியமா கோவப்படுத்தவே இல்லை. என் புள்ள என்ன அவமானப்படுத்தினா நான் என்ன மனசுல வச்சுக்கிட்டேவா இருப்பேன்? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க சொல்லுங்க, வேற வேற ஏதோ சொல்ல வந்தீங்களே? இல்லம்மா, என்னோட இஷ்டமே இல்லாம போலீஸ வச்ச மல்லிய எனக்கு கட்டி வச்சிட்டீங்களேன்னு எனக்கு உங்க மேல கோவம் இருந்துச்சு. இப்ப அந்த கோவம் போயிடுச்சுல்ல? ஆமாமா. இப்ப யோசிச்சு பார்க்கும்போது தான் வெண்பாக்கு மல்லி எவ்வளவு அவசியம்னு புரியுது. ஸ்டேஷன்ல நான் இருந்தப்ப அவங்க வெண்பாவை எப்படி டீல் பண்ணிருப்பாங்கங்கறத நினைச்சு பார்த்தாலே என் உடம்பெல்லாம் நடுங்குது. அவங்கள நம்பி என் குழந்தைய நான் எத்தனை நாள் விட்டுட்டு போயிருக்கேன். ஆனா வெண்பாக்கு அப்ப பாதுகாப்பா இருந்ததுக்கு எல்லாமே மல்லி தான் இப்ப எனக்கு புரியுது. மல்லி மட்டும் என் வாழ்க்கையில இல்லாம இருந்திருந்தா சொல்றதுக்கு என்ன, இன்னைக்கு என் குழந்தையவே இழந்துட்டு நின்றுப்பேன். இன்னைக்கு என் பணம், சொத்து, வீடு, காரு, கம்பெனி எதுவுமே இல்லாம கிட்டத்தட்ட நடுத்தருல நிக்கிறப்போவும் என் கூட மல்லி தான் நிக்கிறா. எல்லாத்துக்கும் மேல என் உயிர், என் வெண்பாக்கு கூட மல்லி என்னென்னவோ பண்ணிருக்கா. என் பொண்ணுக்கு பிடிச்சதுன்னு நான் பார்த்து பார்த்து செஞ்ச எதுவுமே இப்ப என்கிட்டயும் இல்ல, அவகிட்டயும் இல்ல. எல்லாம் கைய விட்டு போயிடுச்சு. இப்போதைக்கு அவளுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் மல்லி தான், மல்லி மட்டும்தான். அது கிடைக்கிறதுக்கு காரணம் நீங்க தாம்மா. உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அத சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா அவங்களா இருக்கிறப்ப இத முழுசா சொல்லியிருக்க முடியுமான்னு தெரியல. அதான் தனியா வந்து உங்ககிட்ட மனசை திறந்து சொல்லிட்டேன். புரியுது தம்பி. அவங்க முன்னாடி சாரி அது இதுன்னு கேக்குறதெல்லாம் கஷ்டம்தான். அப்படிலாம் இல்லம்மா. சாரி கேட்க கூச்சப்பட்டு நான் கேட்காம இல்ல. மல்லிகிட்ட இந்த உண்மையை சொல்றதுக்கு ஒரு சரியான நேரம் வரட்டும், அப்போ நான் சொல்லிக்கலான் இருக்கேன். எல்லாம் சரி தம்பி. மல்லி வேலைக்கு போறேன்னு சொல்றாள்ல, அதுல என்ன தப்பு? தப்பு இல்லைங்கம்மா. அவ என்ன நோக்கத்துல சொல்றான்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நீங்க அப்படி பேசலையே. புரியுதுமா. அவ எங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டுட்டா. இதுக்கு மேலேயும் அவ கஷ்டப்பட வேணாமேன்னு தான் நான் பாக்குறேன். என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு உழைச்சு இந்த குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியும். அவ வீட்ல இருந்து வெண்பாவை நல்லபடியா வீட்ல இருந்து கவனிச்சுக்கிட்டா அது மட்டும் போதும். எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? ஐயோ, என்ன இப்படி கேக்குறீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அது மல்லிக்கு வேலை எதுவும் வாங்கி தந்துடாதீங்க ப்ளீஸ்மா. இது ஒரு உதவியா ஐயோ, கேக்குறேன். முதல்ல கையை கீழே போடுங்க. போடுங்க. இப்ப சொல்லு, நான் உனக்கு வேலை வாங்கி தர்றது சரியா வருமா? அவரு ஏன் இவ்ளோ பிடிவாதமா பேசுறாருன்னு எனக்கு கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு பெரியமா. உங்ககிட்ட சொன்னவரு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நேரம் வரப்ப சொல்றேன்னு சொல்றாருல, விடு புள்ள. அவர் சத்தியமா ஈகோலாம் அப்படி பேசவே இல்ல. அப்படி பேசினாலாவது நீ அமைதியா இருப்பன்னு தான் அப்படி பேசியிருக்காரு. புரியுது பெரியமா. ஆனா நான் வேலைக்கே போனாலும் வெண்பாவை பாத்துக்காம இருந்துருவேனா? அவ ஸ்கூலுக்கு போற டைம்ல தானே வேலைக்கு போக போறேன். சரி, இனிமே வேலை வாங்கித்தாங்கன்னு சொல்லி உங்களை தர்ம சங்கடப்படுத்த மாட்டேன்.
நான் ஆசைப்பட்டாலும் என் கனவும் இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது புள்ள. நீங்க 2 பேருமே நல்லா வருவீங்க, சந்தோஷமா வாழுவீங்க. அதை இந்த பெரியம்மா பார்க்கணும் புள்ள. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.